வணக்கம். கார்த்திகேயன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வவ்வால் இருக்குல்ல, ஒயிட் வவ்வால்னு சொல்லுவாங்க. இது கடல் வவ்வால் அண்ட் முட்டை குழம்பு. ஓகேவா? சும்மா அப்படி பொடியனுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். வேணுன்னா அப்படி மேலே ஊற்றி அது ஒரு செயலாக இருக்கும். அதே மாதிரி எறா தவா ஃப்ரை, இந்த கடாயில் போட்டு சுக்கா அப்படி வறுத்துட்டோம்னா நல்லாயிடும். இதில் இந்த கடாயில் ஓட்டிங்கன்னா அதில் நீங்கள் ரைஸ் போட்டு அதை பிரட்டி சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ஹோட்டலில் விற்கிறாங்க. ஒரு வாட்டி நான் சென்னை போகும்போது தவா ஃப்ரை ரைஸ்ன்னு சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தா அதில் ஒரு 4 எறா 5 எறா இருக்குது. ஒரு கப்பில் கொடுத்துட்டாங்க. அது விலை என்னன்னு பார்த்தா கம்மி தான், 150 ரூபா என்னமோ சொன்னாங்க. நம்ம வீட்டில் அதே தான், அது கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் அஜினமோட்டோ சேர்ப்பானா என்னன்னு தெரில, அதான் விஷயம். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி சமையல். அதே மாதிரி ரசம் இருக்குது. சொல்ல மாட்டேன், மிளகு ரசம், அவ்வளோதான். அப்புறம் கவர்மெண்ட் நாளையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து நினைக்கிறேன், நம்ம பேங்க்கில் செக்கு போட்டோம்னா, இப்போ நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்குன்னு வைங்களேன், இன்றைக்கி செக்கு போட்டால் அது பாஸ் ஆகிறதுக்கு 2 or 3 days ஆகும். நாளையிலேருந்து நீங்கள் அது ஒரு டேட் எதை கொடுத்துருக்காங்க, நாளிலேருந்து நினைக்கிறேன், அது பார்க்கலாம் எப்படின்னு போட்டிங்கன்னா அன்றைக்கி 4 மணிக்குள்ளே அது பாஸ் ஆகிடும், கேஷ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நம்பி போடலாம். இப்போ செக்கு போட்டால் 2 days ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. பேங்க் டு பேங்க் வேணால் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதே பேங்க்குன்னா அன்றைக்கே பாஸ் ஆகிடும் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று, நாளையிலேருந்து, அதுவும் நாளையிலேருந்து தான் சொல்கிறாங்க, 12 வயசுக்குள்ளே ஏதோ நினைக்கிறேன், இந்த குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு ஃப்ரீ. நம்ம போயிட்டு பயோமெட்ரிக் மாதிரி ஆதார் கார்டு வச்சுன்னா அதுக்கு நோ பைசா ஃப்ரீயாக இது பண்ணலாம் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது இல்லையா? அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாமா? அதாவது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வேலைக்கு சேர்ந்தோன்னே நம்ம வீடை கடன் போட்டு வாங்கிடலாம். நான் லோனில் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நல்லா கஷ்டப்பட்டு மறுபடியும் வரத்துக்குள்ளே அது எப்படியும் 15 வருஷம் டியூவில் நிற்கும், இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு. கஷ்டப்படாமல் இருக்கணுன்ட்டு கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். இதான் லாஜிக். ஓகேங்களா? ஜாலியாக எடுத்துக்கோங்க. லைஃப் வெரி ஸ்வீட். ரொம்ப கடன்லாம் வாங்காதீங்க. அங்கங்கே கடன் தருவேன்னு சொல்லும்போது லேடி வாய்ஸில் பேசுவாங்க, கலெக்ஷன் பண்ணும்போது ரவுடி வாய்ஸில் பேசுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.